2026 IPL தொடரில் 5 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் விளையாடிய முதல் 3 போட்டிகளிலும் தோல்வியடைந்தது. புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. இந்த தொடர் தோல்விகளால் CSK ரசிகர்கள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். கடந்த 2009 முதல் CSK அணியின் தலைமை பயிற்சியாளராக இருக்கும் பிளெமிங் தோனியுடன் இணைந்து IPL வரலாற்றின் சிறந்த அணியை உருவாக்கி இருக்கிறார். இவர்களின் கூட்டணியில் CSK 5 முறை IPL கோப்பைகளையும் 2 முறை சாம்பியன்ஸ் லீக் T20 கோப்பையையும் வென்றது. 2008 வீரராக தொடங்கி 2009 முதல் பயிற்சியாளராக தொடரும் பிளமிங் CSK-வை 10 முறை இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்றுள்ளார். இடையில் 2 ஆண்டுகள் புனே அணிக்கும் பயிற்சியாளராக இருந்தார். தற்பொழுது சேப்பாக்கம் மைதானத்தின் ஆடுகளம் பேட்டிங்கிற்கு சாதகமாக மாற்றப்பட்டிருப்பது CSK பந்து வீச்சாளர்களுக்கு பின்னடைவாக உள்ளதாகவும் வாகன் சுட்டிக்காட்டினார். 5 முறை IPL கோப்பையை வென்ற கேப்டனான தோனி தனது கிரிக்கெட் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருப்பதால் நடப்பு சீசனின் முடிவில் ஓய்வு பெறுவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. தோனி மட்டுமன்றி தென் ஆப்பிரிக்கா வீரரான டெவால் பிரேவிஸும் சீசனின் முதல் 3 போட்டிகளில் காயம் காரணமாக களமிறங்கவில்லை. பயிற்சி அமர்வுகளில் அவர்களுக்கு பக்கவாட்டு தசைப்பிடிப்பு ஏற்பட்டுள்ளது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான அடுத்த ஆட்டத்தில் திரும்புவார் என CSK தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் நம்பிக்கை தெரிவித்தார். இதுகுறித்து பேசுகையில் பிளமிங் அடுத்த ஆட்டத்திற்கு அவர் தயாராகி விடுவார் என்று நம்புகிறோம். எங்களுக்கு 5 நாட்கள் இடைவெளி உள்ளது. நாங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டு வருகிறோம். திட்டமிட்டபடி இந்த 5 நாட்கள் சென்றால் அவர் தயாராகி விடுவார் என்றார். தோனி பிரேவிஸ் அணிக்கு திரும்பினால் CSK-வின் பலம் பல மடங்கு அதிகரிக்கும் என்று அவர் கூறினார்.